அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சின்ன சின்னதாக. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை மல்லிங்க ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரால் தாங்க 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். நான் இதால் 2 மடங்கு அரிசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தேங்காய் பாலை அந்த நம்ம எடுத்த டம்ளராலே 4 மடங்கு ஊற்றிக்கலாங்க. அதில் தேங்காய் பால் அதில் ஊற்றிக்கிட்டு அந்த அரிசியிலே ஊற்றிக்கணுங்க தேங்காய் பாலை. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறியும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை மல்லி அதில் போட்டுக்கலாங்க. கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தட்டு போட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாங்க. அது வேகட்டும். 20 நிமிஷம் வேக விடுங்க. ரைஸில் தண்ணி இருந்துச்சுன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக சிக்கன், மட்டன் எது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.